Hello students, today we are going to continue with his first flight part 2. Before that, let us have a small recap. ஒரு செங்குத்தான பாறையில் யார் இருந்தாங்களா? ஒரு தாய் சீகல் பறவையும் தந்தை சீகல் பறவையும். அவர்கள் எத்தனை முட்டையிட்டார்களாம்? 4 முட்டையிட்டார்களாம். அதிலிருந்து யார் வந்தா? 3 ஆண் சீகலும் ஒரு பெண் சீகலும் வந்தாங்களாம். அவர்களுக்கு இறகுகள் முளைச்ச உடனே நல்ல பறக்கிற அளவுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா எப்படி பறக்கிறதுன்னு. இதை கேட்ட 2 ஆண் சீகல் பறவைகளும் ஒரு பெண் சீகல் பறவையும் பறந்துட்டாங்களாம். ஆனால் இன்னும் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணான்? பயம் வந்துருச்சான். அதனால் அவனுக்கு சிறகுகள் ரொம்ப சின்னதாக இருக்குமே, நம்மளால் பறக்க முடியாதோ அப்படின்னு பயந்து போயிட்டு அவன் என்ன பண்ணானா, பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லையா. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறாங்களாம், திட்டுறாங்களாம், வா வா அப்படின்றாங்களாம். அப்படின்னும் கேட்கலையாம், மிரட்டுறாங்களாம், உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு. அதையும் கேட்காம அவனுக்கு தான் விழுந்து இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துதான். அதனால் அவன் என்ன பண்ணலையாம், அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கலையாம். அப்புறம் என்ன யோசிக்கிறானா, ஒரு நாள் அப்படியே விட்ட உடனே ரொம்ப பசி எடுத்துருச்சான். சரி, நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது நடந்தே போயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறானா. ஆனாலுமே அந்த பாறை நீண்டு இல்லையா, அவங்க தொலைவில் இருக்காங்களாம். எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தானா. Now let us go into the lesson. He stepped slowly out to the brink of the ledge. இவன் என்ன பண்ணினானா, மெதுவாக நடந்து எங்கே போனானா, அந்த பாறையோடைய நுனிக்கு போனான். And standing on one leg with the other leg hidden under his wing. அங்கே போய் என்ன பண்ணானா, ஒரு முனிவர் எப்படி தவம் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு காலில் நின்றுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கானா. He closed one eye then the other. ஒரு கண்ணை மூடினானா, அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணை மூடினான். And pretended to be falling asleep. என்ன பண்ணுறான், தூங்குற மாதிரி நடிக்கிறானா. Still they took no notice of him. ஆனாலுமே அங்கே இருக்கிறவங்க யாருமே இவனை கவனிக்கவே இல்லையாம். He saw his 2 brothers and a sister lying on the plateau dozing. இவன் என்ன பார்க்குறான், அவனுடைய 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், தூங்கிட்டு இருக்காங்களாம். எங்கே தூங்கிட்டு இருக்காங்களாம்? ஆன் த பிளாட்டோ. பிளாட்டோன்னா என்ன, மேடான நிலப்பகுதியில். டோசிங்னா என்ன, நம்ம கோழி தூக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்களாம். வித் தேர் ஹெட்ஸ் சங்க் இன் டு தேர் நெக்ஸ். எப்படி இருக்காங்களாம், அவங்களுடைய தலையை கழுத்தில் புதைச்சி தூங்கிட்டு இருக்காங்களாம். ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காராம், ப்ரீனிங்னா என்ன, க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. எதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு, த ஃபெதர்ஸ், அவருடைய இறகுகளை க்ளீன் பண்ணிகிட்ருக்கார். ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். இவன் பண்ணுறதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டே இருக்கா, அம்மா மட்டும்தான் அங்கேருந்து இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். She was standing on a little high hump on the plateau. அதனுடைய அம்மா என்ன பண்ணாங்களாம், எங்கே நின்றுட்டு இருக்காங்களாம், அந்த மேடான நிலப்பகுதியிலே இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். Her white breast thrust forward. அவங்களுடைய வெள்ளை நிற பஞ்சு போன்ற அந்த நெஞ்சு பகுதி முன்னோக்கி இருந்துச்சான். Now and again she tore at a piece of fish that lay at her feet. உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க காலடியில் இருந்த மீனில் இருந்து ஒரு சின்ன துண்டை கிழிச்சு and then scraped each side of her beak on the rock. அந்த மீனை வாயில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய அலகை அந்த பாறையில் இப்படியும் அப்படியும் தேய்க்கிறாங்களாம். The sight of the food maddened him. அம்மாவுடைய வாயில் அந்த ஃபுட்டை பார்த்த உடனே அந்த குட்டி சீகலுக்கு என்ன ஆயிடுச்சா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சான். How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. நாம கூட நம்ம அம்மா மாதிரியே மீன் துண்டை கிழிச்சு அதனுடைய அழகை இப்படியும் அப்படியும் ஷார்ப் பண்ணணும், வெட்டனா என்ன ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். He uttered a low cackle. உடனே என்ன பண்ணுச்சான், மெதுவாக ஒரு சத்தம் கொடுச்சான். His mother cackled too and looked at him. இவன் கத்தின உடனே திருப்பி அவங்க அம்மாவும் கத்தி அவனையே பார்க்குறாங்களாம். க க க
he cried, begging her to bring him over some food. இவன் என்ன பண்ணுறான்னா க க கன்னு கத்துறானா. எதுக்கு? அம்மா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு. கா ஊ ஆ, she screamed back mockingly. உடனே அவனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்களா? கா ஊ ஆ அப்படின்னு நக்கலாக திரும்பி கத்துறாங்களாம். பட் he kept calling plaintively. ஆனாலும் இவன் என்ன பண்ணானா? plaintivelyனா சவுண்டிங் சேட், சோகமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானா. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ, இப்படி கூப்பிட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் he uttered a joyful scream. உடனே அவன் என்ன பண்ணானா? ஒரு சத்தமாக சந்தோஷமான ஒரு கத்துனானா. ஏன்னா his mother had picked up a piece of fish. ஏன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன மீன் துண்டை எடுத்துட்டு and was flying across to him with it. அந்த மீன் துண்டோட இவனை நோக்கி பறந்து வராங்களாம். he leaned out eagerly. அம்மா வரதை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு அப்படியே போகிறானா. tapping the rock with his feet. தன்னுடைய காலால் என்ன பண்ணுறானா? அந்த பாறையில் தட்டிக்கிட்டே இருக்கானா. tappingனா தட்டுறது. trying to get nearer to her. இன்னும் கொஞ்சம் அப்படி முன்னோக்கி போகிறானா. அப்போ தான் அம்மா கிட்ட போய் as she flew across, அம்மா நம்ம கிட்ட பறந்து வரும்போது நாமளும் அப்படி கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு போகிறானா. but when she was just opposite to him, இவனுக்கு நேர் எதிரில் வரும்போது abreast of the ledge, அந்த தொங்கு பாறைக்கு மேலே கிட்ட என்ன பண்ணுறாங்களாம்? she halted. அவங்க அப்படியே பாஸ் பண்ணுறாங்க. ஹால்டர்னா கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாங்க. ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லெம்ப், அதுவும் எப்படி நிற்கிறாங்களாம்? அவங்களோட காலை தொங்க போட்டுட்டு. ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ், அவங்களோட இறகுகள் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். இவன் கொஞ்சோண்டு அப்படி எம்பினான்னா அம்மாவுடைய வாயில் இருக்கிற அந்த மீன் துண்டை இவன் ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு இருக்காங்க. he waited a moment in surprise. அவன் என்ன பண்ணானா? வியப்பில் ஒரு நிமிஷம் அப்படியே காத்துட்டு இருக்கானா. wondering why she did not come near. ஏன் நம்ம அம்மா இன்னும் நம்ம கிட்ட வரலன்னு அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சான். and then maddened by hunger, பசியால் அவனுக்கு அப்படியே பித்து பிடிச்ச போல ஆயிடுச்சான். he dived at the fish. உடனே என்ன பண்ணான்? ஒரே தாவுனானா. with a loud scream, ஓன்னு ஒரு கூச்சலோட he fell outwards, வெளியே அந்த லெட்ஜை விட்டு வெளியே விழ ஆரம்பித்தான். and downwards into space, எங்கே நோக்கி போனான்? கீழே நோக்கி அப்படியே போக ஆரம்பித்தான். his mother had swooped upwards. அம்மா என்ன பண்ணுறாங்க? வேகமாக மேலே முன்னேறி வராங்க. as he passed beneath her, he heard the swish of her wings. இவன் எப்படி விழுந்துகிட்டே வரான் இல்லையா? அம்மா கிட்ட வரும்போது அவனுடைய தாயோடைய அந்த இறகுகளுடைய அப்படின்ற சத்தத்தை கேட்குறான். then a monstrous terror seized him. அவனுக்கு என்ன ஆயிடுச்சான்? பயங்கரமான ஒரு பீதி வந்துருச்சான். and his heart stood still. அவன் இருதயமே நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சான். he could hear nothing, ஒன்றுமே கேட்கலையா. but it only lasted a moment. இதெல்லாம் சும்மா அப்படி ஒரு செகண்டாக இருந்துச்சான். the next moment, அடுத்த நொடி என்ன ஆச்சான்? he felt his wings spread outwards. அவன் உணர ஆரம்பித்தான். என்னது? அவனுடைய இறகுகள் விரிக்க ஆரம்பிச்சதான். the wind rushed against his breast feathers. அந்த காற்று எங்கே வந்துதான்? அவனுடைய நெஞ்சு பகுதியில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சான் அந்த காற்று. then under his stomach and against his wing, அந்த காற்றை எங்கெல்லாம் உணர்ந்தான்? அவனுடைய வயிற்று பகுதியிலையும் இறகுகள்லையும். he could feel the tips of his wings cutting through the air. அவன் எதை உணர்ந்தான்? தன்னுடைய இறகுகள் காற்றை கிழிச்சு கொண்டு போகிறத உணர்ந்தான். he was not falling headlong now. அவன் இப்போ வந்து தலை குப்புற விழலியான்.
he was soaring gradually downwards and outwards. அவன் என்ன பண்ணான், மெதுவாக அப்படியே மேலெழும்பியும் சைட்லேயும் கீழேயும் பறக்க ஆரம்பித்தான். he was no longer afraid. பயம்ன்றதே போயிடுச்சு. he just felt a bit dizzy. லேசாக கொஞ்சம் தலை சுற்றுறா போல தான் இருந்துதான். டிஸின்னா என்ன, லைட்டாக மயக்கமா. then he flapped his wings once and he soared upwards. உடனே அவனுடைய இறகுகள் என்ன பண்ணானா, சிறகடிச்சு மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சானா. He uttered a joyous scream and flapped them again. அவனுக்கு நமக்கு பறக்க வந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணானா, சத்தமாக ஒரு சந்தோஷமான ஒரு கூக்குரலிட்டு அவனோட இறகுகளை நல்லா அடிச்சானா, சிறகடிச்சு பறக்கிறானா. he soared higher. அப்படியே மேல் நோக்கி பறக்கிறானா. he raised his breast and banged against the wind. என்ன பண்ணானா, தன்னுடைய நெஞ்சு பகுதியை காற்றை நோக்கி அப்படியே காமிக்கிறானா. க க க க க க க ஊ ஆ அப்படின்னு ஒரே சந்தோஷ கூக்குரல் இடுறானா. இதை சத்தத்தை கேட்ட உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. his mother swooped past him. வேகமாக அவன் கிட்ட வராங்களாம். her wings making a loud noise. அவங்களுடைய இறகுகள் என்ன பண்ணிச்சான், சத்தமான ஒரு சத்தம் போட்டுட்டு வந்துச்சான். அதாவது அம்மாவுக்கு என்ன, ஆஹா நம்ம பையன் பறந்துட்டானே அப்படின்ற ஒரு சந்தோஷமா. he answered her with another scream. அம்மாவுடைய கேள்விக்கு அவனும் திருப்பி ஒரு கூக்குரலிட்டு பதில் சொல்கிறானா. then his father flew over him. இதை பார்த்த உடனே அப்பாவும் என்ன பண்ணாங்களாம், அவன் கிட்ட பறந்து வராங்களாம். ஸ்க்ரீமிங், எப்படி அவரும் சந்தோஷத்தில் கத்திட்டு வராராம். then he saw his two brothers and sister flying around him. அவங்க மட்டும் இல்லாமல் அவனுடைய 2 சகோதரர்களும் சகோதரியும் என்ன பண்ணாங்களாம், இவன் கிட்ட வந்து சுற்றி சுற்றி வராங்களாம். சோரிங் அண்ட் டைவிங், மேல் எழும்பியும் அப்படி தாவியும் எல்லாம் அவங்களுடைய சந்தோஷத்தை உணர்த்துறாங்களாம். then he completely forgot that he had not always been able to fly. அவன் டோட்டலாக மறந்தே போயிட்டானா, என்னது இது வரைக்கும் அவனுக்கு பறக்க தெரியாதுன்றதெல்லாம் மறந்துட்டானா. and commenced to dive. commenceனா என்ன, ஆரம்பிச்சானா. எதுக்கு, அப்படியே தாவறதுக்கு, டைவ் அடிக்கிறதுக்கு. and soar, மேலே எழும்புறதுக்கு. shrieking shrilly, சத்தமாக கத்துறதுக்கு. he was near the sea now, flying straight over it. அவன் இப்போ எங்கே இருக்கான், நேராக கடலை நோக்கி பறந்து வரானா. facing out over the ocean, எதை நோக்கி வரானா, அந்த கடலை நோக்கி. he saw a vast green sea beneath him. என்ன பார்க்குறானா, அந்த கடல் வந்து பறந்து விரிஞ்சிருக்கான். எப்படி இருக்கான், பச்சை கலரில் இருக்கான், பாசி படிஞ்சா போல. with little ridges moving over it. அந்த கடல் மேலே சின்ன சின்னதாக அலைகள் போயிட்டே இருக்கான். he turned his beak sideways and crowed amusedly. இதை பார்த்த உடனே இப்படி தலையை திருப்பி என்ன பண்ணுறானா, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூக்குரல் இடுறானா. his parents and his brothers and sister had landed on this green floor. ஸோ இவன் வர்றதை பார்த்த உடனே அவனுடைய அப்பா அம்மா அவனுடைய சகோதர சகோதரிகளும் எங்கே இறங்கியிருக்காங்களாம், இந்த பாசி படிஞ்சிருக்கு இல்லையா அந்த கடலில் இறங்கியிருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. எதுக்காக, அவனை வரவேற்கிறதுக்காக. they were beckoning to him. கூப்பிடுறாங்க, வா வா. பெக்கனிங்னா இப்போ நம்ம குட்டி பாப்பாவெல்லாம் கூப்பிடுவோம் இல்லையா, கையை அசைச்சு வா வான்னு, அந்த மாதிரி அவங்க கூப்பிடுறாங்களாம். calling shrilly, சத்தம் போட்டு கூப்பிடுறாங்களாம். he dropped his leg to stand on the green sea. இவனா என்ன பண்ணுறானா, காலை வச்சு அது மேலே நிற்கலாம் அப்படின்னு அந்த பாசியில் காலை வைக்கிறானா. his leg sank into it. காலை என்ன ஆரம்பிச்சுச்சான், முழுக ஆரம்பிச்சான். he screamed with fright. உடனே பயம் வந்துச்சான், ஐயோ நம்ம முழுகிறோமேன்ட்டு ஓன் கத்துறானா. and attempted to rise again. உடனே நம்ம மேலே எழும்பிடலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறானா. flapping his wings. அவனுடைய இறகுகளை படபடன்னு அடித்து பறந்துடலான்னு நினச்சானா. பட் he was
டயர்ட் அண்ட் வீக். நாளெல்லாம் சாப்பிடாமையும் இப்படி மேலும் கீழியும் பறந்து பறந்து என்ன ஆயிடுச்சான், ஒரே சோர்வாக இருந்துட்டானா. அண்ட் வீக் வித் ஹங்கர், ரொம்ப பசினால ரொம்ப டயர்டாயிட்டானா. அண்ட் ஹீ குட் நாட் ரைஸ், எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். நாளெல்லாம் அது எப்படி பறந்து வந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, அதனால் அவனால் என்ன பண்ண முடியலையா, ரொம்ப சோர்வாயிட்டானா. எக்ஸாஸ்டட்னா டோட்டலாக அப்படியே சோர்வாயிட்டானா. ஹிஸ் ஃபீட் சாங்க் இன்டு த கிரீன் சீ. அவனுடைய அந்த கால்கள் வந்து அந்த பச்சை பாசி படிஞ்ச கடலில் அப்படியே லைட்டாக முழுக ஆரம்பிச்சுதான். அண்ட் தென் ஹிஸ் பெல்லி touched it. அப்போ தான் உணர்றானா, அவனுடைய வயிற்று பகுதி போய் என்ன ஆகுதான், அந்த பாசியில் தொடுதான். அண்ட் he sank no further. அதுக்கு மேலே அவன் என்ன ஆகலையா, முழுகவே இல்லையா. he was floating on it. அப்படியே மிதக்க ஆரம்பிச்சானா. and around him his family was screaming, praising him. அவன் இப்போ இந்த மிதக்கிற ஸ்டேஜை பார்த்த உடனே என்ன பண்ணாங்களாம், அவனை சுற்றி அவனுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாம் சந்தோஷமாக கத்திக்கிட்டே வராங்களாம். praising him, praisingனா என்ன, பாராட்டுறாங்க. and their beaks were offering him scraps of dogfish. எல்லாரும் என்ன வச்சுருக்காங்களாம் வாயில், அந்த டாக்ஃபிஷ்ன்ற ஒரு மீன் இனத்தோடைய துண்டை வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இவன் சிறப்பாக பறந்துட்டான் இல்லையா, அதனால் அவனுக்கு பாராட்டுதலாக கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்களாம். he had made his first flight. வெற்றிகரமாக அவனுடைய முதலாக பறக்கும் அனுபவத்தை அவன் பெற்றுட்டானான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் திஸ் லெசன் வாட் டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் எந்த ஒரு கோல் எடுத்தாலும் யூ மஸ்ட் நாட் பி அஃப்ரேட். எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, பயமே படக்கூடாது. யூ மஸ்ட் நாட் பி அஃப்ரேட் டு ஃபேஸ் யுவர் கோல். அதுக்கப்புறம் உங்களை யார் மோட்டிவேட் பண்ணுறா, நம்ம இந்த பேர்ட் லெசன்லேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம், அம்மா தான் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ யுவர் மோட்டிவேட்டர் இஸ் யுவர் மதர். ஸோ ஒபே யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் லீட் அ ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். என்ன பண்ணணும், உங்கள் பெற்றோர்கள் சொல்படி கேட்டு வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும்.